குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். வங்கதேசம் கலவரத்தில் சிக்கிய 1000 இந்திய மாணவர்கள் மீட்பு. வங்கதேச விடுதலை போரில் ஈடுபட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு வேலையில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 2018 நடந்த படை வீரர்கள் தேர்விலும் இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டு எதிர்ப்புகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இடஒதுக்கீடு ரத்து செய்ததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. இடஒதுக்கீட்டை அரசு ரத்து செய்தது செல்லாது என்றும் மீண்டும் இடஒதுக்கீடு வழங்கவும் ஜூன் 5 அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. இடஒதுக்கீட்டை மீண்டும் கொண்டுவருவதாக அரசு அறிவித்ததால் மாணவர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது. கடந்த 2 வாரமாக நாட்டின் தலைநகர் டாக்கா உட்பட நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். டாக்காவில் ஜஹாங்கீர் பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது ஆளும் கட்சியான அவாமி லீக்கை சேர்ந்தவர்கள் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது. தடுக்க வந்த போலீசாருடன் மாணவர்கள் மோதலில் ஈடுபட்டனர். கலவரத்தில் இதுவரை மாணவர்கள் உட்பட 115 பேர் இறந்துள்ளனர். வங்கதேசம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளன. வங்கதேசத்தில் இந்திய மாணவர்கள் படிக்கின்றனர். கலவரம் காரணமாக அவசர கால எண்களை கொடுத்து மாணவர்களை அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அழைத்து வரும் பணியில் இந்திய தூதரகம் ஈடுபட்டு வருகிறது. இதுவரை கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் இந்தியா அழைத்து வரப்பட்டனர். எஞ்சிய சுமார் 4000 மாணவர்களுடன் இந்திய தூதரகம் தொடர்பில் இருக்கிறது. அவர்களையும் அழைத்து வருவதற்கான முயற்சிகள் நடப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. தேர்வு மையங்கள் வாரியாக வெளியானது நீட் ரிசல்ட். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடந்தது. ஜூன் 4ஆம் தேதி தேர்வு முடிவு வெளியானது. இந்த தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்தது. சுப்ரீம் கோர்ட்டிலும் வழக்குகள் தொடரப்பட்டன. தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்களது மதிப்பெண் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் எவ்வளவு மதிப்பெண் பெற்றனர், எந்த தேர்வு மையங்களில் அல்லது நகரங்களில் அதிகமானோர் அதிக மதிப்பெண் பெற்றனர் என்பது தெரியாது. இதனால் மதிப்பெண் பட்டியல் அடங்கிய முழு ரிசல்ட்டை வெளியிட வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு இருந்தது. அதன்படி இன்று தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. இதன் வாயிலாக எந்தெந்த தேர்வு மையங்கள் அல்லது நகரங்களில் மோசடி நடந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான அனைத்து வழக்குகளும் ஜூலை 22ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வழக்கறிஞர்களிடம் மன்னிப்பு கேட்ட சந்திரசூட். காரணம் யார் தெரியுமா? சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை 20ஆம் ஆண்டு நிறைவு விழா மதுரை தமுக மாநாட்டு அரங்கில் இன்று நடந்தது. விழாவில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் பேசியதாவது: நீதிபதி மகாதேவன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக 2 தினங்களுக்கு முன் பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் இருந்து பல வழக்கறிஞர்கள் விழாவுக்கு வந்திருந்தனர். அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டேன். அவர்கள் அதிர்ந்து போனார்கள். ஒரு மிக சிறந்த நீதிபதியை உங்களிடம் இருந்து திருடி கொண்டதற்காக தான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றேன். அப்படியென்றால் நீங்கள் 2 முறை மன்னிப்பு கேட்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் கூறினார்கள். நீங்கள் ஏற்கனவே நீதிபதி சுந்தரேஷையும் எங்களிடம் இருந்து திருடி கொண்டீர்களே என சுட்டிக்காட்டினர். இன்னொருவரை அவர்கள் மறந்துவிட்டனர் என நான் நினைத்துக் கொண்டேன். ஏனென்றால் நீதிபதி விஸ்வநாதனையும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக திருடி கொண்டோம் என தலைமை நீதிபதி சந்திரசூட் நகைச்சுவையாக கூறினார். அவரது பேச்சை சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் கைத்தட்டி ரசித்தனர். Yesterday day before yesterday when we concluded the swearing-in ceremony of Brother Justice Mahadevan as the judge of the Supreme Court, we had a large contingent of lawyers who had come from Tamil Nadu. So I walked up to them over the coffee in the lounge, in the judge's lounge, and I apologized to them. So they were a little taken aback because on a happy occasion like this, when you are celebrating the appointment of a judge of the Supreme Court, why is the Chief Justice of India apologizing to us? So I said, I apologize to you for having stolen one of your finest judges to the Supreme Court. But you know, the lawyers are always one step ahead of the judges. And they said to me, Chief Justice, if you have to apologize, then you have to apologize twice, because you have to apologize for Justice Sundaresh's appointment because you have stolen him from us. But then I thought, you know, they had forgotten one more, and that was my dear colleague, Brother Vishwanathan, Vishy to all of us, because we stole him.
In this case, of course, Brother Mahadevan was appointed and sworn in on the 18th of July 2024, Justice Vishwanathan on the 19th of May 2023, and Brother Sundaresh on 31st of August 2021. So in a sense, our apologies for having stolen two fine judges, one from the bar and one from the bench, is time barred insofar as Justice Vishwanathan and Justice Sundaresh are concerned. சென்னை ஹைகோர்ட் நீதிபதி சுந்தரேஷ் 2021 சுப்ரீம் கோர்ட் நீதிபதியானார். பொள்ளாச்சியை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் விஸ்வநாதன் 2023 நேரடியாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இப்போது சென்னை ஹைகோர்ட் பொறுப்பு நீதிபதியாக இருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாகியுள்ளார் நீதிபதி மகாதேவன். காஷ்மீரில் இறங்கிய கமாண்டோ படை ஆட்டத்தை தொடங்கினார் அமித்ஷா. காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் மீண்டும் தலை தூக்கி உள்ளது. சில வாரங்களாக தொடர் தாக்குதல் நடக்கிறது. காஷ்மீரில் பயங்கரவாதத்தை தூண்டிவிடவும் தாக்குதல் நடத்தவும் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற 55 பயங்கரவாதிகள் ஊடுருவி உள்ளனர். திங்கள் மாலையில் தோடா மாவட்டம் தேசாகாட்டு பகுதியில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் ராணுவ வீரர்கள் 4 பேர் இறந்தனர். இந்த சம்பவத்திற்கு காஷ்மீர் டைகர்ஸ் எனப்படும் காஷ்மீர் புலிகள் அமைப்பு பொறுப்பேற்றது. இது பாகிஸ்தான் ஆதரவுடன் செயல்படும் ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் ஒரு அங்கமாகும். இதே காஷ்மீர் டைகர்ஸ் அமைப்பினர் தான் ஜூலை 8ஆம் தேதி நடந்த கதுவா சம்பவத்திற்கு காரணம். கரடுமுரடான பாதை வழியாக சென்ற ராணுவ வாகனங்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் 5 ராணுவ வீரர்கள் பரிதாபமாக இறந்தனர். ஜூன் 26ஆம் தேதி தோடாவில் நடந்த துப்பாக்கி சண்டையில் 3 பயங்கரவாதிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். ஜூலை 6இல் குல்காம் மாவட்டத்தில் 2 இடங்களில் பயங்கரவாதிகள் வீரர்கள் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. முடிவில் 6 பயங்கரவாதிகளை வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். 2 வீரர்களும் மரணமடைந்தனர். ஜூலை 14இல் குப்வாரா எல்லையில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றனர். அப்போது பயங்கரவாதிகளை வீரர்கள் என்கவுண்டர் செய்தனர். இப்படி தொடர்ச்சியாக நடக்கும் சம்பவங்கள் காஷ்மீரில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. காஷ்மீரின் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து வியாழனன்று பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இதில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆலோசனையை தொடர்ந்து இப்போது சிறப்பு பயிற்சி பெற்ற 500 கமாண்டோ வீரர்களை ராணுவம் காஷ்மீரில் இறக்கியுள்ளது. மேலும் பாகிஸ்தானின் மறைமுக போருக்கு பதிலடி கொடுப்பதற்காக 4000 வீரர்களை காஷ்மீருக்கு ராணுவம் கொண்டு வந்துள்ளது. நவீன ஆயுதங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்களுடன் பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை கண்டறிந்து ஒழிக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். பொறாமையால் புலம்பி தவிக்கிறார் பழனிசாமி. இபிஎஸ் விஸ் மேயர். சென்னையில் அம்மா உணவகத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்ததை பழனிசாமி விமர்சித்திருந்தார். உணவகத்திற்கு நிதி ஒதுக்காமல் பணியாளர்களை குறைத்து மூடுவிழா நடத்திவிட்டு முதல்வர் ஸ்டாலின் இப்போது முதலை கண்ணீர் வடிப்பதாக கூறியிருந்தார். இதற்கு சென்னை மேயர் பிரியா பதிலளித்துள்ளார். அம்மா உணவகங்கள் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதல்வரின் பெருந்தன்மையை பாராட்ட பழனிசாமிக்கு மனம் இல்லை. ஸ்டாலின் அகராதியில் அரசியல் காழ்ப்புணர்வோ சிறுமதியோ ஒரு நாளும் இருந்தது இல்லை. புதிய தலைமை செயலகம் உட்பட திமுக அரசால் தொடங்கப்பட்ட எத்தனையோ திட்டங்களை அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்டதை மக்கள் அறிவார்கள். அதனை பற்றியெல்லாம் கூச்சம் இல்லாமல் பொறாமை ஆற்றாமையால் பழனிசாமி புலம்பி தவிக்கிறார் என மேயர் பிரியா கூறியுள்ளார். சினிமா டிக்கெட் ஓடிடிக்கு 2% கூடுதல் வரி கர்நாடக மக்களுக்கு அடுத்த அடி. பல இலவச திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்து கர்நாடகாவில் கடந்த ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றியது. பெண்களுக்கு அரசு பஸ்ஸில் இலவசம், ஒவ்வொரு வீட்டிற்கும் மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம், மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் உரிமைத் தொகை போன்ற திட்டங்களை முதல்வர் சித்தராமையா துவக்கி வைத்தார். சொன்னதை செய்வதுதான் கர்நாடக மாடல் என மார்த்தட்டினார் துணை முதல்வர் சிவக்குமார். ஆனால் காங்கிரஸ் அளித்த இலவச வாக்குறுதி திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசுக்கு ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்பதால் கர்நாடக அரசு விழிப்பிதுங்கியுள்ளது. இதனால் தமிழக அரசை போலவே மக்கள் தலையிலேயே நிதி சுமையை இறக்கி வைக்க கர்நாடக அரசு முடிவு செய்தது. எந்தெந்த வழிகளில் எல்லாம் மக்களிடம் இருந்து பணத்தை பிடுங்க முடியும் என யோசித்து அதை செயல்படுத்தி வருகிறது கர்நாடக காங்கிரஸ் அரசு. முதலில் மின்சார கட்டணத்தை யூனிட்டுக்கு 75 காசுகள் உயர்த்தினார்கள். பிறகு பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்துவதாக முதல்வர் சித்தராமையா அறிவித்தார். அதைத் தொடர்ந்து மதுபானங்களின் விலையை 20% உயர்த்தி மதுப்பிரியர்கள் பாக்கெட்டில் கை வைத்தார்கள். பள்ளி கல்லூரி வாகனங்கள் லாரிகள் மீதான மோட்டார் வாகன வரியையும் உயர்த்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக சினிமா டிக்கெட் மற்றும் ஓடிடி தளங்களுக்கான சந்தா கட்டணம் மீது 2% செஸ் வரி விதிக்க கர்நாடக அரசு முடிவு செய்தது. அதற்கான மசோதா சட்டசபையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. நாளிந்த சினிமா கலைஞர்களின் நலன் காக்கும் வகையில் இந்த செஸ் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. இந்த முடிவால் சினிமா டிக்கெட் விலையும் ஓடிடி மாதாந்திர கட்டணமும் உயரும் என சினிமா ரசிகர்கள் அஞ்சுகின்றனர்.
பால் விலையை உயர்த்தும் போது விவசாயிகள் நலன் காக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சித்தராமையாவும் சிவகுமாரும் சப்பைக்கட்டு கட்டினார்கள். இப்போது நலிந்த கலைஞர்களின் நலன் காக்க செஸ் வரியை போடுவதாக சொல்கிறார்கள். எல்லாமே பொய் என்கின்றனர் பாஜக தலைவர்கள். அடுத்தது பஸ் கட்டணத்தை உயர்த்த அச்சாரம் போட்டுவிட்டார்கள். பெண்கள் இலவச பயண திட்டத்தால் நஷ்டத்தில் இயங்கும் போக்குவரத்து கழகத்தை காப்பாற்ற பஸ் கட்டணத்தை 20% வரை உயர்த்த போவதாக கர்நாடக அரசு போக்குவரத்து கழக தலைவர் ஸ்ரீனிவாஸ் சமீபத்தில் அறிவித்தார். முதல்வருக்கு பரிந்துரையை அனுப்பியுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆனால் அதற்கு பாஜக மதசார்பற்ற ஜனதாதளம் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பஸ் கட்டண உயர்வையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர். மிக விரைவில் ஏதாவது காரணத்தை சொல்லி பஸ் கட்டண உயர்வையும் காங்கிரஸ் அரசு நடைமுறைப்படுத்திவிடும் என பாஜக தலைவர்கள் கூறுகின்றனர். ஏவி விட்டால் கதையை முடிப்பாங்க. இளந்தாரி பசங்களே அவங்க இலக்கு. தூங்கா நகரம் என பெயரெடுத்த மதுரையில் தொடர் கொலைகளால் மக்கள் தூக்கத்தை தொலைத்துள்ளனர். திருட்டு, முன்பகை, குடும்ப பிரச்சனை என பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பீதி இன்னும் ஒய்ந்தபாடில்லை. இன்னைக்கு கொலையை பார்க்காம வீடு திரும்பணும் என மக்கள் நினைக்கும் அளவுக்கு பட்ட பகலில் கொடூர சம்பவங்கள் நடக்கிறது. மதுரையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 17 நாட்களில் 10 கொலைகள் நடந்துள்ளது. ஜூலை 3 செக்குனாரணி சுகநாதபுரத்தில் பூசாரி பவுன்ராஜ், ஜூலை 4 அப்பன் திருப்பதியில் ரவுடி முருகானந்தம், ஜூலை 9 சிலைமான் அருகே கலைச்செல்வி, அதே தேதியில் திருமங்கலம் வாகைக்குளத்தில் நகைக்காக மூதாட்டி காசம்மாள், ஜூலை 10 கொட்டாம்பட்டி கச்சிராயன்பட்டியில் நகைக்காக பாப்பம்மாள், அவரது கணவர் அழகு, ஜூலை 11 தனியார் மருத்துவமனை 6வது மாடியில் நகைக்காக முத்துலட்சுமி, ஜூலை 13 கீழையூர் மீனாட்சிபுரத்தில் கல் உடைக்கும் தொழிலாளி லக்ஷ்மணன், ஜூலை 14 மேல அனுப்பானடி ஹவுசிங் போர்டில் வசிக்கும் கார்த்திக், ஜூலை 16 தல்லாக்குளம் பகுதியில் நாடக நிர்வாகி பாலமுருகன் என தொடர்ச்சியாக மதுரையில் 10 கொலைகள் நடந்துள்ளது. இதையெல்லாம் தாண்டி சில கொலை சம்பவங்களில் 18 வயதிற்கும் குறைவான சிறுவர்கள் ஈடுபட்டுள்ளனர். கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் பெரும்பாலும் 20 வயதிற்குட்பட்ட இளைஞர்களாக இருப்பது அதிர வைக்கிறது. சிறுவர்கள் என்றால் குறைவான கூலி கொடுத்தால் போதும், எளிதாக மூளை செலவு செய்து ஏவி விடலாம். அவர்களுக்கு தண்டனையும் குறைவு என்ற போக்கு நிலவுகிறது. இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது போதை பயன்பாடு. போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவது இல்லை. போதிய அறிவு இல்லாத காரணத்தினால் ஏவி விடுபவர்கள் ஆட்டுவிப்பதற்கு ஏற்ப செயல்படுகின்றனர். சுயமாக யோசித்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் வருவது இல்லை. இதனால்தான் சமீபத்தில் நடந்த பெரும்பாலான கொலைகளில் 20 வயதிற்கு குறைவானவர்கள் அதிகம் சிக்கியுள்ளனர். மதுரை மட்டுமின்றி சென்னையை உலுக்கும் பல கொலைகளின் பின்னணியை அலசினால் இது கண்கூடாக தெரியும். இதன் தீவிரத்தை உணர்ந்து காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்களின் போக்கை கண்காணிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இரங்கல் தீர்மானம் கிடையாதா? திமுக அதிமுக வாக்குவாதம். கள்ளக்குறிச்சி நகராட்சி கூட்டம் நடைபெற்றது. கள்ளச்சாராயத்துக்கு 67 பேர் இறந்தது தொடர்பாக இரங்கல் தீர்மானம் கொண்டுவர அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர். அதன்பின் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றாததை எதிர்த்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது சேர்மன் உட்பட திமுக கவுன்சிலர்கள் மக்களின் முதல்வர் வாழ்க என முழக்கமிட்டனர். பழனிசாமி வாழ்க என அதிமுகவினர் பதில் கோஷம் எழுப்பியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கூச்சல் குழப்பம் நிலவியது. நெட்வொர்க் வைத்து லஞ்சம் வசமாக சிக்கிய சார் பதிவாளர். ஒரு வாரத்தில் ரூபாய் 6 லட்சம். தருமபுரியைச் சேர்ந்தவர் சாய் கீதா, வயது 58, கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை சார் பதிவாளராக உள்ளார். இவர் அலுவலகத்தில் தினமும் நடக்கும் ஒவ்வொரு பத்திரப்பதிவுக்கும் குறிப்பிட்ட சதவீத தொகையை லஞ்சமாக பெற்று வந்தார். அந்த பணத்தை நேரடியாக வாங்காமல் புரோக்கர்கள் மூலமாக வசூலிப்பார். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக புரோக்கர்கள் வசூலிக்கும் லஞ்சத்தை வாரந்தோறும் அவர்களிடமிருந்து மொத்தமாக வாங்கிக் கொள்வார். வார இறுதியில் அவர் தன் காரில் தருமபுரியில் உள்ள சொந்த வீட்டிற்கு செல்வது வழக்கம். ஊருக்கு செல்லும்போது அந்த வார கலெக்ஷன் தொகையை புரோக்கர்களிடமிருந்து பெற்றுக் கொள்வார். பல புரோக்கர்கள் வசூலிக்கும் லஞ்சத்தை ஒரு புரோக்கர் பொறுப்பேற்று கலெக்ஷன் செய்து சாய் கீதாவிடம் சேர்த்து விடுவார். சமீப காலமாக சாய் கீதா அதிக லஞ்சம் கேட்டதாகவும் புரோக்கர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அவரை சமாளிக்க முடியாத புரோக்கர்களில் ஒருவர் சாய் கீதாவின் லஞ்ச விவகாரத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் போட்டுக் கொடுத்தார். சாய் கீதாவை கையும் களவுமாக பிடிக்க திட்டமிட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் புரோக்கரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்தனர். அவர் அந்த பணத்தை வாராந்திர லஞ்ச கலெக்ஷன் 6,38,000 ரூபாயுடன் சேர்த்துவிட்டார்.
லஞ்ச பணம் வழக்கம் போல் சாய் கீதாவிடம் சேர்க்கப்பட்டது. பணம் கைக்கு வந்த மகிழ்ச்சியில் சாய் கீதா வழக்கம் போல் தர்மபுரிக்கு புறப்பட்டார். அவரை பின்தொடர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கெலமங்கலத்தில் காரை மடக்கி சோதனையிட்டனர். அதில் 6,38,000 ரூபாய் லஞ்ச பணம் இருந்தது. அதற்கு கணக்கு கேட்டபோது சாய் கீதா திணறினார். பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் சாய் கீதாவை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்.